ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சாப்பிட்ற இடத்துல நம்ம திரும்பி திரும்பி பார்ப்போம், ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல பார்ப்போம், அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல பார்ப்போம். ஸோ எந்த ஒரு விஷயம் அவங்க கிட்டேருந்து நம்மளை கவர்ந்தெழுக்க வைக்குதுன்னு நம்ம பார்க்காம, நம்ம மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி அவங்கள திரும்பி திரும்பி பார்க்குற மாதிரி தன்மையிலே இருப்போம். இன்னும் நீங்கள் அடுத்தவங்க பார்த்து அவங்களோட பிஹேவியரை பார்த்து அவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டே இருக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் கவர்ந்தெழுக்கக்கூடிய ஆணா பெண்ணா மாற போகிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம என்னதான் உடைகளை அழகா பண்ணாலும், சரிவர பண்ணாலும், நேர்த்தியா பண்ணாலும், நம்ம உருவமைப்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம வார்த்தைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதையெல்லாம் தாண்டி ஒரு தங்க கிரீடத்துக்கு வைரத்தை பதிச்ச மாதிரி நம்மளோட கேரக்டர், ஆட்டிடியூட், பிஹேவியர், மக்கள் கூட பழக்கக்கூடிய பழக்கம், இந்த ஒரு விஷயம் சரியா இருந்ததுன்னா அந்த 3 விஷயம் அடிபட்டு போகும். உங்களை சுற்றி மக்கள் கவர்ந்தெழுக்கப்பட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. என்ன சார்? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்குறேன். வணக்கம். துரத்தாதே, கவர்ந்தெழு. நீங்கள் இரும்பாக இருக்கீங்களா இல்லை காந்தமாக இருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த பதிவு உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் இரும்பாக இருந்தீங்கன்னா உங்களை காந்தமாக மாற்றக்கூடிய தன்மையும் இந்த பதிவு உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். உலகத்தில் மனிதனுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சுன்னா, அது ஒரு நபராக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், இதையெல்லாம் அவனுக்கு வேணுங்கிற விஷயத்த அவன் கவர்ந்தெழுக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கானா, இல்லை அதுக்கு பின்னாடி ஓடி ஓடி போய் சலிச்சிட்டு இருக்கிறானா? இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் கவனமாக வச்சு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு எந்த பொருள் தேவையோ, எந்த நபர் தேவையோ, பொருள் தேவையோ, பணம் தேவையோ, அதெல்லாம் நமக்குன்னு இருந்துச்சு, நமக்கு சேர வேண்டியதாக இருந்துச்சுன்னா அது சரியான நேரத்தில், சரியான முறையில், சரியான அளவில் நம்மளை வந்து சேரும். இந்த பதிவு அந்த ஃபைன் டியூனுக்கான பதிவு. சரி, புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசலாம். இப்போ நம்ம வீட்டிலிருந்து வெளியே வர்றோம், கடத்தெருவுக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், வெளி இடங்கள்லாம் பார்க்குறோம். அந்த சமயத்தில் நம்ம ஒரு ஆணாவோ பெண்ணாவோ இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வெளியில் இருக்கிற ஏதோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நம்ம அவங்கள திரும்பி திரும்பி பார்க்குற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க, அவங்கள கவர்ந்தெழுக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சாப்பிட்ற இடத்துல நம்ம திரும்பி திரும்பி பார்ப்போம், ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல பார்ப்போம், அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல பார்ப்போம். ஸோ எந்த ஒரு விஷயம் அவங்க கிட்டேருந்து நம்மளை கவர்ந்தெழுக்க வைக்குதுன்னு நம்ம பார்க்காம, நம்ம மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி அவங்கள திரும்பி திரும்பி பார்க்குற மாதிரி தன்மையிலே இருப்போம். பிரியமானவர்களே, நான் இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவளுடைய முக அமைப்பு, அழகான முக அமைப்பு உங்களை கவர்ந்தெழுக்கலாம், இல்லை அவளுடைய உடை, உடுத்திருக்கக்கூடிய உடை உங்களை கவர்ந்தெழுக்கலாம். இன்னொன்று, அந்த பெண்ணுடைய பேச்சு, அப்ரோச் டு ஹியூமன், எப்படி அவங்க பேசுகிறாங்க, பேசுகிற விதம் எப்படி இருக்குது, ஏற்ற உறக்கமாக பேசுகிறாங்களா, இது எல்லாமே உங்களை கவர்ந்தெழுக்கலாம். 4வது, அந்த பெண்ணுடைய குணம், ஆட்டிடியூட், பிஹேவியர், கேரக்டர், எப்படி சக மனிதரோட பேசுகிறாங்க, எப்படி அன்பாக இருக்கிறாங்க, எப்படி பழகிறாங்க, இந்த விஷயம் உங்களை கவர்ந்தெழுக்கிறதா இருக்கலாம். இதே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா ஒரு ஆணை பார்க்கும்போது அவளோட முக அமைப்பு கம்பீரமாக, ஆண்மையாக, நல்லா மீசையை முறுக்கி வச்சுட்டோ, இல்லை தாடி விட்டோ, இல்லைன்னா மீசை இல்லாமையோ, இல்லை தாடி இல்லாமையோ, ஏதோ ஒரு முக அமைப்பு ரொம்ப சாமிங்காக, ஹேண்ட்ஸமாக இருக்கலாம். இல்லைன்னா அந்த ஆம்பளையோட, அந்த ஆணோட ஃபிட்னஸ், அந்த உடல் அமைப்பு, சும்மா ட்ரிம்மாக அழகாக இருக்கிற உடல் அமைப்பு உங்களை கவர்ந்துருக்கலாம். இல்லைன்னா அவரோட உடைகள் அழகாக டக்கின் பண்ணி நீட்டாக ஷூ போட்டு டை கட்டி பார்க்கறக்கே ஒரு டீசென்ட் லுக் இருக்கலாம், அது கவர்ந்தெழுத்திருக்கலாம். கடைசியாக அந்த ஆண் பேசக்கூடிய விதம், எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற விதம், கடைசியாக அந்த ஆண் எப்படி நடந்துக்கிறான், சக மனிதரோட எப்படி பழகிறான், எப்படி அன்பை பரிமாறிக்கிறான், எப்படி கேர் எடுத்துக்கிறான், எப்படி அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறான், எப்படி சிரிக்க சிரிக்க பேச வைக்கிறான், இதெல்லாமே உங்களை கவர்ந்தெடுக்கலாம். சரி, இன்னும் நீங்கள் அடுத்தவங்க பார்த்து அவங்களோட பிஹேவியரை பார்த்து அவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டே இருக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் கவர்ந்தெழுக்கக்கூடிய ஆணா பெண்ணா மாற போகிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ ஒரு சந்தேகம் இருக்கும், சார் இது எல்லாரும் சொல்லிட்டு தான் சார் இருக்கிறாங்க, நாங்கள் எப்படி சார் எங்களை வளப்படுத்திக்கிறது,
நாங்க எப்படி கவர்ந்திழுக்கக்கூடிய ஆளா மாத்துறது, இரும்பில் இருக்கிறது எப்படி சார் நாங்க காந்தமா எங்களை மாத்திக்கிறது அப்படின்னா அதுக்கு 4 விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு, மாத்த முடியாத விஷயம்னு ஒண்ணு இருக்குது, மாத்தக்கூடிய விஷயம்னு ஒண்ணு இருக்குது. இந்த மாத்தக்கூடிய விஷயத்துக்கு கீழே தான் இந்த 4ம் வருது. சரி, மாத்த முடியாத விஷயம் என்னன்னு பார்த்துடலாமா? பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கூடிய இந்த முக அமைப்பும் நம்மளோட உறுப்புகளும், இதை நம்ம மாத்த முடியாது. நீங்க என்னதான் செயற்கை சர்ஜரி பண்ணாலும் அந்த இயற்கையான அழகு மாறவே மாறாது. அதனால என்ன பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்குதோ அதை ஏத்துக்கோங்க. நம்ம கலரா இருக்கலாம், நம்ம உறுப்புகளா இருக்கலாம், அதை அப்படியே ஏத்துக்கோங்க. அதை மாத்தவே முடியாது. சில பேருக்கு இயற்கையில ஹேண்ட்ஸம்மா அழகா இருக்கலாம், அதை அப்படியே விட்டுறலாம். சரி, நம்ம என்னெல்லாம் மாத்திக்க முடியும்? நம்ம மாத்திக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல நம்மளோட உடல் அமைப்பு. நம்ம உடல் அமைப்பு, நம்ம ஒருவேளை குண்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், தொப்பையை தள்ளிட்டு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கிறோம் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ரோட்ல இந்த மாதிரி 2 பேர் போறாங்க, ஒருத்தர் குண்டா தொப்பையை தள்ளிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க கூட ஸ்லிம்மா அழகா சாமிங்கா ஒருத்தங்க போனாங்க அப்படின்னா நம்ம கண்கள் அந்த குண்டா இருக்கிறவரை தாண்டி அந்த ஒல்லியா சாமிங்கா இருக்கிறவரை நோக்கி தான் போகும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஏன் நமக்கு அந்த அட்ராக்ஷன் வருது அப்படின்னா, நம்ம விரும்பக்கூடிய விதத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்போ உடல் அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அப்படி இருந்தோம்னா நம்ம பிசிக்கல் ஃபிட்னஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க உடம்ப நீங்களே ரசிக்கணும், உங்க உடம்ப உங்களுக்கு தகுந்த மாதிரி லகுவா இருக்கணும், அந்த மாதிரி மாத்துங்க. 1. இதெல்லாம் என்னதான் மாத்திக்கிட்டா கூட இதை கண்டுக்காம விடக்கூடிய தன்மையை 3வது விஷயம் பண்ணும். என்ன அப்படின்னா, நம்மளோட பேச்சு திறமை, நம்மளோட பேச்சு வழக்கு, நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், என்ன மாதிரி வார்த்தைகளை உதிர்க்கிறோம், அளவா பேசுறோமா அதிகமா பேசுறோமா, இந்த விஷயங்கள் தான் ரொம்ப பிரதானமா பார்க்கப்படுது. இப்போ ஒரு யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இல்லைன்னா யாராவது சாதனையாளர்களோட மீட்டிங் அட்டன் பண்றீங்க, அவங்களோட டிஸ்கோர்ஸஸ் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அவங்க உடல் அமைப்போ அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கை பத்தி நீங்க கூட அதிகமாக கவலைப்பட மாட்டீங்க. அவங்க என்ன பேசுறாங்க, எப்படி உங்க மனசை ஊடுருவி அவங்களோட வார்த்தைகள் போகுது, உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க பார்க்கணும். நம்மளோட புத்தர் அவர்கள் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அமைதியா இருந்திருந்தாங்கன்னா அந்த புத்தத்தன்மை உலகத்துக்கு பரவி இருக்காது. அவர்களுடைய பேச்சு, அவர் சொன்ன விதம், அவர் சொன்ன கதைகள், அவர் சொன்ன அப்ரோச்சஸ், இதெல்லாம் மக்களோட மனதில் ஆழமா பதிஞ்சங்கட்டித்தான் நிறைய பேரோட வாழ்க்கை மாறுச்சு. ஒரு பேச்சு ஒரு மனிதனை எந்த விதத்துல கூட வேணா மாற்ற முடியும். ஹிட்லர் அவர்களோட பேச்சு தான் என்ன நினைச்சிருந்தவரோ அதை சுத்தி இருக்கிற மக்களை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி மாத்தி விட்டுச்சு. அன்னை தெரசா அவர்கள் தான் என்ன நினைச்சிருந்தாங்களோ, அன்பு, கனிவு, பாசம், மக்களை பராமரிக்கிறது, இந்த தாட்டை அவங்க வார்த்தைகள் மூலமா உதிர்த்தாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் வச்சு அதை பண்ண வச்சாங்க. பிரியமானவர்களே, நம்மளோட பேச்சு, நம்ம உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் முத்து முத்தா இருக்கணும், அடுத்தவங்களை கவர்ற விதமா இருக்கணும். இதை நம்ம வளப்படுத்தணும். 3வது விஷயம். 4வது, நம்ம என்னதான் உடைகளை அழகா பண்ணாலும், சரிவர பண்ணாலும், நேர்த்தியா பண்ணாலும், நம்ம உருவமைப்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம வார்த்தைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதையெல்லாம் தாண்டி ஒரு தங்க கிரீடத்துக்கு வைரத்தை பதிச்ச மாதிரி நம்மளோட கேரக்டர், ஆட்டிடியூட், பிஹேவியர், மக்கள் கூட பழக்கக்கூடிய பழக்கம், இந்த ஒரு விஷயம் சரியா இருந்ததுன்னா அந்த 3 விஷயம் அடிபட்டு போகும். உங்களை சுத்தி மக்கள் கவர்ந்தெழுக்கப்பட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. என்ன சார், உங்களுக்கே தெரியும், இந்த உலகத்துல அன்பை தாண்டி பெரிய விஷயம் எதுவுமே இல்லைங்க. ஒரு அன்பா இருக்கிற மனிதரை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க வண்ணத்து பூச்சி உங்க பக்கத்துல வர வைக்கணும் அப்படின்னா நீங்க வலை எடுத்துட்டு அதை பின்னாடி துரத்தி ஓடுறதை தாண்டி உங்க வீட்டை அழகான தோட்டமா மாத்துங்க. அழகான மலர்களை கொண்டு வாங்க. அன்புங்கிற மலரங்க மலர விடுங்க. அங்க பட்டர்ஃப்ளைங்கிற மனிதர்கள் தேடி தேடி உங்களை வந்து பார்ப்பாங்க, சந்திப்பாங்க, உங்க கூடயே இருப்பாங்க. நம்ம செத்து போனா என்னங்க கொண்டு போக போறோம்? சக மனிதரோட அன்பா, பாசமா, பரிவா, கனிவா, லவபுலா, அஃபெக்ஷனேட்டா சிரிக்க வச்சு சந்தோஷமா வச்சு பாருங்களேன். உங்களை சுத்தி மக்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க, உங்களை விட்டு யாருமே போகவே மாட்டாங்க. நிறைய மனிதர்களை நம்ம பார்க்குறோம், அவங்க உருவமைப்பை தாண்டி, அவங்களோட உடலமைப்பை தாண்டி, அவங்களோட உடைகளை தாண்டி, அவங்களோட பேச்சுக்களை தாண்டி அவங்க கூட மட்டும் இருந்தா போதும்னு ஒரு ஆசை, ஒரு பாசம். நான் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். சில குருமார்கள் கிட்ட, சில சாதனையாளர்கள் கிட்ட, சில ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிட்ட, சார் அவர் கூட மட்டும் இருந்தால் போதும் சார், அவரோட பேச்சு, அவரோட கனிவான நடத்தை, அவர் எங்களை பார்த்துக்கிற விதம், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், அட்ராக்ட் ஆகுது சார், ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ப்ராக்டிக்கலா. அதனால பிரியமானவர்களே, அன்பு ஒன்று தான் இந்த உலகத்தில் அழியாத ஒரு விஷயம். அதனால நம்ம இருக்கக்கூடிய ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் லைஃப்ல மற்றவங்க கூட நம்ம அன்பா இருப்போம், பணிவா இருப்போம். என்னன்னா ஒருத்தங்களோட குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப் நல்லா இருக்காது. அவங்க அப்படித்தான், நம்ம ஏத்துக்கலாம். அவங்க நம்ம கிட்ட கமெண்ட்ஸ் கொடுக்கட்டும், வெறுப்புகளை கொடுக்கட்டும், எது வேணா கொடுக்கலாம். ஆனா நம்ம திருப்பி அன்பை மட்டுமே கொடுப்போம், அன்பா இருப்போம், அன்பை பகிர்வோம். நம்ம இரும்பா இருந்தோமா, இப்போ இருந்து காந்தமா மாறலாம். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.